Hey guys, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்இ இன்டர் அண்ட் ஃபைனல் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சப்ஜெக்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 7 மார்க்குக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ். Amar aged 35 owns 2 residential house property of which one is used for own residential purpose and the other is let out. ஓகேங்களா, 2 ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓன் பர்பஸ்க்கு, இன்னொன்று வந்து லெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. மந்த்லி ரெண்ட் வந்து 50,000 மந்த்லின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கேர்ஃபுல். ஹீ பாட் தீஸ் ஹவுசஸ் பை டேக்கிங் ஹவுசிங் லோன் ஃப்ரம் எஸ்பிஐயில் லோன் வாங்கியிருக்காங்க. டூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 2023-24 ஹீ பெய்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் வந்து 2,50,000 ஈச் ஃபார் போத் த ஹவுசஸ். அதாவது ஒரு லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி, ஒரு செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, ரெண்டுக்குமே சேர்த்து வந்து சொல்கிறாங்க 2,50,000 ஃபார் ஈச் ஃபார் போத் த ஹவுசஸ். அண்ட் டோட்டல் பிரின்சிபல் ரீபேமெண்ட் ஆஃப் 2 lakhsன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் இன்ட்ரெஸ்ட் எங்கே காமிப்போம் அப்படின்ட்டு. இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு. இது எங்கே காமிப்போங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஹீ இஸ் டூயிங் பிஸ்னஸ் பை நேம் மெர்க்குரி traders in which his income computed amounts to rupees 11,80,000. பிஸ்னஸையும் கொடுத்துட்டாங்கப்பா. determine his income as per section 115 BAC and regular provisions. இதை பார்த்தோன்னே பசங்களுக்கு வந்து ஓல்டு ரெசியூமா நியூ ரெசியூமா அப்படின்னு சொல்லி புரியாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்சோ சஜஸ்ட் விச் ஒன் ஷுட் பி ஆப்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. சஜஸ்ட் பண்ணு, விச் ஒன் ஆப்டட்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொன்னாலே ஓல்டு ரெசியூமில் எவ்வளவு டேக்ஸ் வருதுங்கிறதை பார்க்கணும். அண்ட் தென் நியூ ரெசியூம்ங்கிறதுல எவ்வளோ டேக்ஸஸ் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போது சும்மா நார்மலாக டிஃபால்ட் ரெசியூம், ரெகுலர் ரெசியூம், ஓல்டு ரெசியூம், 115 BAC சப்செக்ஷன் 1A சப்செக்ஷன் 6 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைனா இந்த மாதிரி காமனாக சொல்லிட்டு சொல்லும்போது கம்பேரிசன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு நார்மலான ஒரு டீசெண்டான ஒரு ப்ராப்ளம். இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். டீட்டெயிலாக நம்ம பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஹவுஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து நீட்டாக ஹெட்டிங்லாம் போட்டுக்கோங்க. ஓகே, நான் டேரெக்டாக சம் மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்கம் ஃப்ரம் ஹச்பி லெட் அவுட் என்ன சொன்னாங்க ஆக்சுவலி, அதாவது ஒரு ஹவுஸ் வந்து லெட் அவுட் இல்லையா. ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேர்ஃபுல் நல்லா வச்சுக்கோங்க. இன்கம் ஃப்ரம் ஹச்பி லெட் அவுட்டில் வந்து ரெண்ட் ரிசீவ்டு 50,000 into 12, so 6 lakhs. Then minus standard deduction 30% of NAV எல்லாருக்கும் தெரியும் 1,80,000. ஓகே, தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது 24 சப்செக்ஷன் ஏவா. இப்போ 24 சப்செக்ஷன் பியில் என்ன சொல்கிறோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க 2,50,000 சொல்லியிருந்தாங்க ஈச் ஃபார் போத் த ஹவுசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 2,50,000ங்கிறது காமிச்சிக்கலாம் இல்லையா. ஸோ போட்டுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், ஸோ டோட்டலாக நீங்கள் மைனஸ் பண்ணுவீங்க இல்லையா. இதை டோட்டலாக நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு அவுட்ரு காலமில் போட்டுக்கலாம் ஒரு 1,70,000. இது வந்து நமக்கு லெட் அவுட்டுக்கானது, லெட் அவுட். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது செல்ஃப் ஆக்குபைடுக்கு நான் போட போகிறேன். இன்கம் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைடு. ஓகே, ஹச்பி தான் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ரெண்ட்டு நம்மளே வீட்டில் தங்கியிருந்தால் நமக்கு ரெண்ட் வருமாப்பா, வராது, நில்லு. அப்போ என்ன வரும், மைனஸ் என்ஏவி வருமா, கிடையாது. ஓகே, உங்களுக்கே தெரியும்ல செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு யாராவது நம்ம என்ஏவி போட்டு அதுக்கு 30% அதை நம்ம அதுன்னு போடுவோமா, கிடையாது, நில்லு. அப்போ வேறு என்ன பண்ணுவோம், 24 சப்செக்ஷன் பி மட்டும்தான் போடுவோம். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் மட்டும்தான் போடுவோம். ஓகே, சரி, உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் இதை மறுபடியும் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இப்போ வந்து நம்ம எடுத்து பண்ணுறது வந்து ஓல்டு ரெசியூம் கான்செப்டில் போகிறோம். ஸோ ஓல்டு ரெசியூம் கான்செப்டில் போகிறனால வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்கம் ஃப்ரம் ஹச்பி ஓல்டு ரெசியூம் சொல்லி போட்டு லெட் அவுட்டுக்கு போட்டாச்சு, செல்ஃப் ஆக்குபைடு போட்டாச்சு. செல்ஃப் ஆக்குபைடு உங்களுக்கே நல்லா தெரியும். இங்கே பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்கப்பா. எப்போயுமே சரி செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி பொறுத்த மட்டும் இல்லை, நெட் ஆனுவல் வேல்யூ ஆஃப் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி ஷால் பி டேக்கன் அஸ் நில். அதை மறந்துடாதீங்க. அது நில்லாச்சுன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நில் தான். ஓகே, ஆனால் அது மட்டும் இல்லாமல் 24 சப்செக்ஷன் பிக்கு ஒரு லிமிட் இருக்குது. இந்த லிமிட் இருக்குல்ல 2,30,000, இந்த லிமிட்லாம் வந்து நம்ம
சொல்லுவோம் இல்லையா? இந்த லிமிட்லாம் வந்து நம்ம நார்மலாக வந்து சொல்லுவோம். எல்லாருக்கும் வந்து நார்மலாக தெரிஞ்ச ஒன்று. ஓகே. 2 lakhs ஒன்று போடுவோம், 30,000 ஒன்று போடுவோம். இப்போ என்னென்னா அவைலபிள் ஒன்லி ஃபஸ்ட் ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெசியூம். நீங்கள் ஓல்டு ரெசியூம் கீழே போனால் மட்டும்தான் இந்த 24B அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்ளிகபிள். இப்போ நியூ ரெசியூம்க்கு அது அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா நியூ ரெசியூம்க்கு அது அப்ளிகபிள் இல்லை, ஒன்லி ஃபார் ஓல்டு ரெசியூம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 lakh போடணும், இல்லை 30,000 போடணும். சரி, இப்போ இது ஓகே, இது செல்ஃப் ஆக்குபைடுக்கு ஓகே, இது செல்ஃப் ஆக்குபைடுக்கு மட்டும் இந்த ரூல். லெட் அவுட்டுக்கு நீங்கள் எப்பயும் போல் போட்டுக்கலாம். இந்த லிமிட் அந்த லிமிட்லாம் கிடையாது. லெட் அவுட்டிங் எப்பயும் போல் போட்டுக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். அப்போ நம்ம இப்போ ஓல்டு ரெசியூம் பார்க்குறோம். இப்போ நமக்கு இங்கே இருக்கா இல்லையா? இருக்குது. அதான் சொல்கிறாங்களா, அவைலபிள் ஒன்லி ஃபஸ்ட் ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெசியூம். நீ மைனஸ் பண்ணி காட்டிக்கலாம். ஓகே. அப்போது நான் சொந்தமாக வீடு வச்சுருக்கேங்க, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, எனக்கு ஓனாக ஒரு ஹவுஸ் இருக்குது. சரிங்களா? அந்த ஹவுஸில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்கம் ஃப்ரம் ஹெச்பி ஓன் ஹவுஸ் இருக்குது. இந்த இதில் வந்து நான் ஃபுல் அமௌண்ட்டை நான் போட்டு காமிக்க முடியாது. அதான் கீழே கொடுத்துருக்காங்களே லிமிட்டு எவ்வளோ, 2 lakhs ஆர் 30,000. அந்த கான்செப்ட் வரும்ல, அந்த ரூல் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம 2 lakhs அப்படிங்கிறத போட்டாச்சு. ஓகே, தட்ஸ் ஆல். சரிங்களா? ஓகே, கிளியர். இப்போது நல்லா பாருங்கள், ஒரு ஹவுஸில் இருந்து எனக்கு என்ன வந்திருக்கு, ப்ளஸில் வந்திருக்கு 1,70,000 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இன்னொரு ஹவுஸ்லேருந்து மைனஸில் இருக்குது 2 lakh அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், நெட்டாக மேலே ஒரு ஹவுஸ் கீழே ஒரு ஹவுஸ், இன்னொரு 2 ஹவுஸையும் சேர்த்து வச்சு நம்ம கீழே ஆன்சர் கொடுக்கலாமா? இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, எல்லார் கையிலையும் புக்ஸ் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை எல்லாருக்கும் எல்லா ரூலும் தெரியும்னு நினைக்கிறேன். செல்ஃப் ஆக்குபைட்னா நம்மளே வீட்டில் இருக்கிறது, லெட் அவுட்னா நம்ம ரெண்ட்டுக்கு விடுறது. நம்ம ரெண்ட்டுக்கு விடுறதுக்கு இந்த ரூலு ஓல்டு ரெசியூமில். நியூ ரெசியூம் பொறுத்த மட்டும் அதை நம்ம இனிமேல் பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் ரூல், திஸ் இஸ் ரூல். இந்த ரூலை எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்றிக்கவே முடியாது. ஓகே, பி கேர்ஃபுல் கேர்ஃபுல் கேர்ஃபுல். திஸ் இஸ் ரூல். சரிங்களா? இந்த ரூலை மாற்ற முடியாது. இது ஓல்டு ரெசியூம், அந்த ஓல்டு ரெசியூமில் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஏன் ப்ரோ இதை போட்டிங்க அதை போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா பாருங்கள். இது வந்து ஒரு ரீகேப் மாதிரி தான். நீங்கள் சரியாக படிக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. சரிங்களா? இப்போ இந்த ரூல் இதெல்லாம் வந்து தெரியாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா இது புரியாது. ஓகே, தட்ஸ் ஆல். வேறு என்ன இருக்குது, சம்மில் வந்து வேறு பிஸ்னஸ் இருக்குது இல்லையா? அது போட்டுக்கலாமா? இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அவங்களே கொடுத்தாங்க. சம்திங் 11,80,000 ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க இல்லையா? 1,70,000 மைனஸ் 2 lakh இல்லையா? 2 ஹவுஸும் மைனஸ் பண்ணால 1,70,000 மைனஸ் 2 lakh. ஸோ ஆன்சர் மைனஸில் தான் வரும். ஓகே, பாருங்கள், போட்டாச்சா? மைனஸ் 30,000, 11,80,000. ஓகே, இப்போ வர்றதுக்கு பேர் என்னென்னா நல்லா பக்காவாக போட்டுக்கோங்க. நான் சும்மா உங்களுக்கு வீடியோக்காக நான் இதாக போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா ஸ்கேல் பென்சில் வச்சு பக்காவாக போட்டுக்கோங்க. கிராஸ் டோட்டல் இன்கம். சரிங்களா? கிராஸ் டோட்டல் இன்கம் இதை அப்படியே இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் தான் இருக்குல்ல. ஹெச்பிலேருந்து இன்கம் வந்திருக்கு, இது ஹெச்பிலேருந்து லாஸு, இதுலேருந்து இன்கம். ஸோ எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி 11,50,000. இதுக்கு பேர் கிராஸ் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறது ஓல்டு ரெசியூம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஓல்டு ரெசியூம் சொல்லும்போது கொஷினில் வேறு எதுவும் இருக்கா? இருக்குது. ஒன்றே ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா? பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஹவுசிங் லோன் வாங்கினீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம இங்கே காமிச்சிட்டோம். இந்த மேலே இருந்து இங்கே காமிச்சோம்ல, இங்கே காமிச்சோம். ஓகே, பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதை எங்கே காமிக்கணும்? பிரின்சிபல் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் அங்கே காமிச்சிட்டிங்க, பிரின்சிபல் எங்கே காமிப்பீங்க? உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ், டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C என்ன சொல்லுது? லிமிட்டு 1,50,000 தான் உனக்கு லிமிட்டு அப்படின்னு ஒரு ரூல் சொல்லிட்டா. இங்கே நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ ரீபே பண்ணியிருக்கீங்க? 2 lakhs. 2 lakhs போடலாமா? போடக்கூடாது. லிமிட்டே 1,50,000 தான். அந்த ரூல் எல்லாத்துக்கும் தெரியும்ல, அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ வர்ற அமௌண்ட் என்ன? 11,50,000ல் 1,50,000 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி அடுத்து பாருங்கள். வர்ற ஆன்சர் வந்து 10 lakhs. இதுக்கு பேர் டாக்ஸபிள் ஆர் டோட்டல் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 11 lakh இப்போ நம்ம டேக்ஸ் காமிக்கணும். ஓகேங்களா? பக்கத்தில் புக்ஸை வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான்ப்பா, நான் எதுவும் புதுசாலாம் நான் எதுவும் இது பண்ணிக்கல, டீச் பண்ணல. இப்போ ஓல்டு ரெசியூம் வச்சே நம்ம என்ன பண்ணோம், டேக்ஸ் போடுவோம் இல்லையா? டாக்ஸபிள் இன்கம் 10 lakhs. இப்போ இதுக்கு நான் போகணுன்னா மொதல் 2,50,000க்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்வீங்களா? இல்லை. அடுத்த 2,50,000லேருந்து ஒரு 5% போடுவீங்களா? அடுத்த 5 lakhsலேருந்து 20% போடுவீங்களா? அப்போ 1 lakh. அடுத்து இப்போ எவ்வளோ ஆச்சு நமக்கு? 5 lakh 10 lakh சரியாக போச்சா? அப்போ எவ்வளோ வரும் டோட்டல்? 1,12,500
500 ப்ளஸ் எஜுகேஷன் செஸ் இருக்குல்ல ஒரு 4%, அது எவ்வளோன்னு சொல்லி போட்டோன்னா 1,12,500, அதில் ஒரு 4% போட்டோம் 4,500. Tax liable as per old provision, old regime. ஓகே, பார்த்தீங்களா என்ன பண்ணோம்? நல்லா ஒரு ரீகேப் லைட்டாக பாருங்கள். என்ன பண்ணோம்? ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ஒரு இன்ட்ரெஸ்ட் லோனு, ஒரு இது ரெண்டுக்கு விட்டுருக்கான், அது மேலே ஆப்ஷனு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு அது. ஸோ இந்த ரூல் எல்லாத்துக்கும் நமக்கு நார்மலாக வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இந்த ரூல் மெயின், இந்த ரூல் மெயின். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும்ல. ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியும்ல. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹவுஸில் இன்கம், ஒரு ஹவுஸில் எனக்கு இன்கம் வரலை. ஸோ ரெண்டே அட்ஜஸ்ட் பண்ணி 30,000 சொல்லி போட்டேன். ஓகேங்களா, இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய 30,000 லாஸை நம்ம என்ன பண்ணோம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா as per old regime என்ன பண்ணிக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஹவுஸில் வந்து இன்கம் வந்திருக்கு, இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் வந்து எனக்கு லாஸ் வந்திருக்குன்னா இதுக்கு பேர் என்ன சொல்வீங்க, இன்ட்ரா அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்வீங்களா? மிச்சம் எனக்கு மறுபடியும் 30,000 இருக்கே, அப்போ நான் என்ன பண்ணணும், இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ வரைக்கும் பண்ணிக்கலாம், அப் டு லிமிட்டு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் சொல்கிறேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்ச ரூலை தான்ப்பா நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அது எங்கே இருக்குது ப்ரோ, எப்படி இருக்குது ப்ரோன்னு கேட்காதீங்க. அது ஆல்ரெடி செட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் சாப்டரில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரூல் தான். இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன்று பண்ணுவோம் இல்லையா? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வந்துச்சுன்னா வேறு ஹெட்டு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த லிமிட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு 2 lakhs தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வந்துச்சுன்னா நான் வேறு ஹெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அப்படி பண்ணுறதா இருந்தாலும் 2 lakhs வரைக்கும் தான் லிமிட்டு. யூனோ, எஸ், அதை பேஸ் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ இது எல்லாத்துக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ என்ன ப்ரோ பண்ணுறது அடுத்து நெக்ஸ்ட்டு? இப்போ எல்லாம் போட்டிங்க, ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த ஆப்ஷன் போகணும்ப்பா. நீங்கள் நியூ ரெஸ்யூம் போடணும்ல. ஓகே, நியூ ரெஸ்யூம் போடணும்ல. ஸோ போட்டுடலாமா? நியூ ரெஸ்யூம் போடணும். ஸோ இப்போ நியூ ரெஸ்யூம் போடணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொன்னீங்களோ லெட் அவுட்டுக்கு அதே ரூல் தான் நியூ ரெஸ்யூம்க்கு. சேம் ரூல்ப்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் அதே ரூல் தான், ரூல் மாற போகிறது கிடையாது. ஓல்டு ரெஸ்யூம்க்கு லெட் அவுட்டுக்கு என்ன பண்ணீங்களோ அதே இதை தான் நியூ ரெஸ்யூம்க்கு பண்ண போகிறீங்க. இன்கம் ஃப்ரம் ஹச்பி நான் வாடகைக்கு விட்டுருக்கேன், அதே ரூல் தான், ரூல் மாறாதுப்பா. நியூ ரெஸ்யூமுக்கும் ஓல்டு ரெஸ்யூமுக்கும் சேம் ஒரே ரூல் தான், அதாவது வாடகைக்கு விட்டா. சரி ப்ரோ, இன்கம் ஃப்ரம் ஹச்பி செல்ஃப் ஆக்குபைடாக என்ன ப்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். சரிங்களா, செல்ஃப் ஆக்குபைடுங்கிறது என்னது? இப்போ தான் நான் சொன்னேன். செல்ஃப் ஆக்குபைடுக்கு நான் என்ன சொன்னேன், நம்ம தங்கி இருக்கிறது. நம்ம தங்கி இருக்கிறதுக்கு என்ஐவி கிடையாது. சரி, என்ஐவி இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வராது. அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்வர்டு கேபிட்டல் வந்தாலும் ஒன்லி ஃபார் ஓல்டு ரெஸ்யூமுக்கு மட்டும் தான் சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ நியூ ரெஸ்யூம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். அப்போ இந்த 24B காட்டவே கூடாது. அப்போது ஹச்பி இந்த சம்மில் ஹச்பி செல்ஃப் ஆக்குபைடு இந்த நியூ ரெஸ்யூமுக்கு வராதா ப்ரோனா? கிடையாதுங்க, கிடையாது. ரூல் வைஸ் இருந்தால் இல்லை, அவைலபிள் ஒன்லி ஃபாஸ்டஸ்ட் ஆப்ட் ஃபார் ஓல்டு ரெஸ்யூம், நாட் நியூ ரெஸ்யூம். நியூ ரெஸ்யூமுக்கு கிடையாது. பாருங்கள், நான் வந்து என்னோடய வீட்டில் நான் இருந்தேன். நம்ம வீட்டில் நம்ம இருந்தோம்னு நமக்கு இன்கம் கிடையாதுப்பா. ஒன்று பண்ணிக்கலாம். அஸ் பர் ஓல்டு ரெஸ்யூம் 24 சப்செக்ஷன் பியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் காட்டிக்கலாம், அவ்வளோதான். இப்போ அதையும் காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, இப்போ தானே பார்த்தோம். இப்போ அதையும் காட்ட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ரிஜெக்டட், இந்த போர்ஷன் வரப்போகிறது கிடையாது. சரிங்களா, அவ்வளோதான். அப்போ நாட் அவைலபிள் அப்படின்னு போட்டுடலாமா? அஸ் பர் நியூ ரெஸ்யூம் புக் பேஜ் நம்பர் 175 இருக்குது. ஓகே, சரி. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் போட்டுருமா? அது எப்பயும் போல் போட்டுக்கோங்க. பிஸ்னஸ் எவ்வளோ இருக்குது ஆக்சுவலாக 11,80,000 சம்திங் சொன்னோமா? அவ்வளோதான். இப்போ டோட்டலாக எவ்வளோ வரும், 13,50,000 சம்திங் வரும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C அப்ளிகபிளா? நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது என்ன ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம்? நியூ ரெஸ்யூம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். நியூ ரெஸ்யூம்க்கு 80C அந்த இது வந்து இதா இல்லை, நாட் அப்ளிகபிள். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டு நாட் அப்ளிகபிள் கான்செப்ட். அப்போது இதுக்கு பேர் கிராஸ் டோட்டல் இன்கம். இதுலேருந்து டிடக்ஷன்ஸ் மைனஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு பேர் டாக்ஸபிள் இன்கம். இவ்வளோதாங்க, சரிங்களா? இப்போ இதுக்கு ஸ்லாப் ரேட் போட போகிறீங்க. ஸோ அப்போ கேர்ஃபுல்லாக பாருங்களேன். ரொம்ப ஒரு ஈஸியாக வந்து வீடு வாடகைக்கு விட்டுருந்தேன், 2 ரிசீவ்டு, 24A போட்டேன், 24B போட்டேன், ஓகேங்களா? நோ லிமிட்டுங்க, எவ்வளோ நாளும் நீங்கள் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்கம் ஃப்ரம் ஹச்பி செல்ஃப் ஆக்குபைட் ஆஸ் பர் ஓல்ட் ரிசீம் 2 lakh வரைக்கும் தான் போட முடியும்னு லிமிட் இருக்குது. ஸோ போட்டிங்க, அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இப்போ இது வந்து இந்த ரூல், இப்போ இது அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, இந்த ஹெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ட்டு, அந்த ரூல் பேஸ் பண்ணி நம்ம போட்டோம், வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேங்களா? இது டிஃபால்ட்டான ஒரு ரூலு. இந்த ரூல் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னொன்று உங்களில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்ச கான்செப்ட் தான், பட் அது நீங்கள் சில பேர் வந்து அந்தளவுக்கு சரியாக பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு போர்ஷன் என்னென்னா, பேஜ் நம்பர் 419 எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு ரூல் இருக்குது, லாஸ் அண்டர் த இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லாஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் ₹2 lakhs அண்டர் த ஹெட். அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருந்து எனக்கு லாஸ் வந்திருக்கு, அந்த அமௌண்ட் அஸ் பர் ஓல்டு ரெஸ்யூம் சொல்கிறேன், 2 lakhs வரைக்கும் வேறு ஹெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ எனக்கு 30,000 தான் வந்திருக்கு, நான்லாம் வேறு ஹெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. அங்கே அதை தான் சொல்கிறாங்க, அஸ் பர் ஓல்டு ரெஸ்யூம் 2 lakhs வரைக்கும். இப்போ உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் வந்திருக்குப்பா, நீங்கள் இன்டர் ஹெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணணும், வேறு ஹெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணணும், எவ்வளோ நாளில் லாஸ் வந்தாலும் பண்ணலாம்ங்கிறது கிடையாது. 2 lakhs வரைக்கும் தான் பண்ண முடியும், இது அஸ் பர் ஓல்டு ரெஸ்யூம். அதே மாதிரி நியூ ரெஸ்யூம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். However, if assessee is under default tax regime, அதாவது இப்போ நியூ ரெஸ்யூம், loss under the head income from house property cannot be adjusted with any income under other head. என்ன சொல்கிறாங்கப்பா? as per நியூ ரெஸ்யூம், இப்போ இருக்கக்கூடிய புது ரெஸ்யூம் வைஸ் பார்க்கும்போது இந்த இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலேருந்து எனக்கு லாஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த லாஸை நான் வேறு எந்த ஹெட்டு கூடயும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணவே கூடாது. This is very important rule. புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? as per old regime, இப்போ நான் ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நான் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கேன்ப்பா, சரிங்களா? ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லாஸ் இருக்குது, இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா இப்போது இன்ட்ரா ஹெட் பண்ணிட்டு வேறு ஹெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். 2 lakhs வரைக்கும் நான் பண்ணிக்கலாம், இங்கே 30,000 இருக்கா, நான் ஸோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இது இப்போ நியூ டேக்ஸ் ரெஸ்யூம் அப்படின்னா நீ அதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரூல், புரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல், நான் தான் உங்களுக்கு புரியுறக்காக ஹைலைட்லாம் நம்ம பண்ணி தான் காமிச்சிட்ருக்கேன், பார்த்துக்கோங்க, சரிங்களா? தட்ஸ் ஆல். ஒரு ஹெட்டில் இன்கம் வந்துச்சு, இன்னொரு ஹெட்டில் எனக்கு லாஸ் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், மைனஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் என்னது, இன்ட்ரா ஹெட்டு, நம்ம ஹெட்டுக்குள்ளே பண்ணுறது. சரி, இப்போ இந்த லாஸ் அப்படியே வச்சுருக்க முடியுமா நான்? இல்லை, வேறு ஹெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மைனஸ் பண்ணி தான் எழுதுனீங்க, கரெக்டாக? அப்போ அதுக்கு பேர் என்னது, இன்டர் ஹெட்டு. என்னது, இன்டர் ஹெட்டு. இந்த லாஸை நான் வேறு இன்கம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன், அதுக்கு பேர் இன்டர் ஹெட்டு. அந்த இன்டர் ஹெட்டு தான் 2 lakhs மேலே பண்ணக்கூடாது as per old ரெஸ்யூம் சொல்கிறேன், புரியுதுங்களா? சரி, இப்போ நியூ ரெஸ்யூம் ஆன்சரும், நியூ ரெஸ்யூம் ஆச்சுன்னா அந்த இப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்களேன், எவ்வளோ இருந்தாலும் சரி வேறு ஹெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, ஒன்லி ஃபார் இன்ட்ரா ஹெட், அவ்வளோதான். அப்போ இது அவுட்டர் காலமில் போடாமல் இன்னர் காலமில் பக்கத்தில் போட்டு கேரி ஃபார்வர்ட்னு சொல்லி போடணும். திஸ் இஸ் ரூல், நியூ அப்டேட்டட் ரூல், சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் 24Bயில் காமிக்கிறோம், பிரின்சிபல் அமௌண்ட்டு இந்த 80Cயில் காமிக்கிறோம். சம் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுல, ஓகே? இதுதான் நார்மலான ஒரு ஓல்டு ரெஸ்யூம்க்கான கான்செப்ட்டு. கிராஸ் இது எப்படி போட்டேங்கிறது தெரியும், நீங்கள் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் ருபீஸ் எல்லாம் போட்டு நல்லா நீட்டாக காலம் வச்சு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், டேக்ஸ் லைபிலிட்டி நான் போட்டேன். அப்போ இங்கே நியூ ரெஸ்யூம்க்கு என்ன பண்ணேன், லெட் அவுட்டுக்கு எப்பயும் போல் அதே ரூல் தான், செல்ஃப் ஆக்குபைடுக்கு கிடையாதுன்னு இப்போ தான் ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன், கிடையாது. 80C நியூ ரெஸ்யூம்க்கு கிடையாது. நியூ ரெஸ்யூமுக்கு இது ரெண்டுமே இங்கே பாருங்கள், நாட் அவைலபிள் ஆயிடுச்சு. இப்போ 13,50,000 டேக்ஸ் போடணும். டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிக்கலாமா? 13,50,000க்கு நியூ ரெஸ்யூமுக்கு, புது நியூ ரெஸ்யூமுக்கு இதான்ப்பா ஸ்லாப் ரேட். இப்போ நான் போடுறதான் ஸ்லாப் ரேட்டு. 3 lakhsக்கு டேக்ஸ் கிடையாது, அதாவது இந்த எக்ஸாமுக்கு சொல்கிறேன், இந்த எக்ஸாமுக்கு தான் ஸ்லாப் ரேட்டு. 3 lakhsக்கு டேக்ஸ் கிடையாது, 3 lakhsக்கு டேக்ஸ் கிடையாது. 4 lakhக்கு 5%, 3 lakhக்கு 10%,
இப்போ எவ்வளோ ஆச்சு 710 ஆச்சா. இப்போ அடுத்து 2 லேக்குக்கு ஒரு 15%, 30,000 ஆச்சா. இங்கே பாருங்கள் 3 லேக்ஸுக்கு நில்லு. இப்போ எவ்வளோ ஆச்சு 3 லேக்ஸ். அடுத்து 4 லேக் ஒரு 5%, அடுத்து 3 லேக்குக்கு 10%, 2 லேக் 15%, 7 10 12 லேக்ஸ் போட்டாச்சா. ஓகே, இன்னும் மிச்சம் ஒரு 1,50,000 போடணும். 1,50,000க்கு 20%. இப்போ எவ்வளோ வரும்? அதே 30,000 தான் வருமா? இப்போ எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி பாருங்கள். 20,000 + 30,000 + 30,000 + 30,000, 1,10,000 வருது நமக்கு. ஸ்லாப்போட ரூலே தான்ப்பா, ஸ்லாப்போட ஆர்டரே இது தான். 4 லேக்கில் 5%, 3 லேக்கில் 10%, 2 லேக்கில் 15%. இப்போ கடைசியாக எனக்கு இருக்கிறது பேலன்ஸ் வந்து 13,50,000 இருக்குது. அதனால் இது வந்து இதுக்கு பேர் பேலன்ஸு. பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதில் நான் அது போட்டு இது பண்ணேன். ஏன்னா இப்போ இது வந்து ஆர்டராக நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல 3 லேக் போடணும். பட் எனக்கு இருக்கிற இன்கம் வச்சு நான் போட்டேன். ஓகே, ப்ளஸ் எஜுகேஷன் செஸ். இது நியூ ரெஸ்யூம். நியூ ரெஸ்யூம் வைஸ் நமக்கு என்ன டேக்ஸ் வருது, இது வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? கீழே ஆன்சர் போடணும். கீழே ஆன்சர் போடணும். எப்படி ப்ரோ போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இதுவுமே நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது ஷூட் ஆகுறதோ, இப்போ நீங்கள் கம்மி ஆப்ஷன் வர்றது படி பார்த்தீங்க அப்படின்னா இது கம்மி வருது. ஸோ நியூ ரெஸ்யூம் எனக்கு பெட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். உங்களுக்கு வந்து உங்களுக்கு எது இதாகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? கம்ஃபர்டபுள். நமக்கு நியூ ரெஸ்யூம் வைஸ் போடும்போது எவ்வளோ வந்திருக்கு, ஓல்டு ரெஸ்யூம் வைஸ் போடும்போது எது வந்திருக்கு. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சஜஸ்ட் பண்ண ஆன்சர். ஐ மீன் அங்கே கொஷினில் அவங்க கேட்டாங்கல்ல, அதானே கேட்டிருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணி முடிச்சிடணும். அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் ஆல். கொடுத்துட்டாங்களா? ஆல்சோ சஜஸ்ட் விச் ஒன் ஷுட் பி ஆப்டட் பை அமர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் கொடுத்தா போதும். ஓகே, தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் நம்ம இப்போ நிறையா கான்செப்ட் இந்த ஒரு வீடியோவில் 20 மினிட்ஸில் நம்ம பார்த்துட்டோம். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.